அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது 5ஆம் இடத்தில் உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 1, 10 குரு 5ஆம் இடத்தில் உச்சமடைகிறது. மனதுக்குள் ஒரு வித சந்தோஷம், மகிழ்ச்சியும், உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக அற்புதமான பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் நீங்கி இ மிகவும் உற்சாகமான உடல் உடல் ரீதியான பாதிப்புகள் நீங்கி மிகவும் உற்சாகமான நிலையை அடையப் போறீங்க. ஏற்கனவே சொத்து சம்மந்தப்பட்ட செவ்வாய், சனி சேர்க்கையில் சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், சகோதரருக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகள் இதெல்லாமே ஒரு ஒரு சால்வ் ஆகி ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தப் போகுது. உங்களுடைய இந்த குரு உச்சமடைஞ்ச குரு 9, 11 இந்த இடங்கள பார்க்கிற காரணத்தினால 11ஆம் இடத்த அதுவும் பணவர ஸ்தானத்த குரு பார்க்கிறது ரொம்ப அற்புதம். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவை நீங்கள் அடையலாம். பாக்கிய ஸ்தானத்த குரு பார்க்கிறதால் ஏதாவது அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும், புதிய உத்தியோகம் கிடைச்சு முன்னேற்றமான சூழ்நிலை அடையக்கூடிய வாய்ப்புண்டு. ஏற்கனவே ஜென்மச்சனியின் காலமாக இருந்தாலுமே கூட, இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது. நல்லா இந்த ஏற்படுத்தாது. நல்ல பலன்களையே ஏற்படுத்தும். ஏனென்றால், குரு உங்களுடைய ராசியை உச்சமடைஞ்சு பார்க்கிற காலகட்டமா இருக்கனால, இந்த ஜென்மச்சனியினுடைய மிக கடுமையான பாதிப்பிலிருந்து சற்று விடுபடக்கூடிய காலகட்டமா இருக்குது. நீங்க ஏற்கனவே தொழில் ரீதியாக ஏதாவது மாறுதல்கள் செய்யறதா இருந்தா தாராளமா செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். புதிய உத்தியோகம் கிடைக்கும். புதிதாக பழகுறவங்ககிட்டயும் பார்ட்னர்ஷிப்ட்ட இப்போதைக்கு யாரும் புதிய பார்ட்னர்கள் எதுவும் வேண்டாம். இருக்கிற பார்ட்னர்கள தக்க வச்சுக்கங்க. மத்தபடி உங்களுக்கு குழந்தைகள் ரீதியாக குழந்தைகள் பிறப்பில் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பிறப்புகள் கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு. பணவரஸ்தானம் அற்புதமாக வலுவாக இருப்பதால் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். மிக்க நன்றி. குரு பெயர்